எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்துக்கே அடிக்கடி போயிட்டு வர்றதுனால வீட்டு தோட்டத்தை சரியா பராமரிக்க முடியல. திடீர்னு வீட்டு தோட்டத்துக்கு வந்து பார்த்ததும் நம்மளுடைய பன்னீர் ரோஜா செடியில நிறைய பூக்கள் பூத்திருந்ததுங்க. அதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பன்னீர் ரோஜாக்களை எல்லாம் பாலோட சேர்த்து அரைத்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குங்க. இதோட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்னதான் பல ரோஜா செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்தாலும் இந்த பன்னீர் ரோஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகும் அந்த வாசனையும் வந்து தண்ணி தாங்க. பல தடவை இந்த பன்னீர் ரோஜாவில இருந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, ஆனா கட்டிங்ஸ் இது வரைக்கும் போட்டு வைக்கலீங்க. இந்த தடவை இந்த மொட்டுக்கள் எல்லாமே விரிந்த பிறகு இதுல இருந்து கட்டிங்ஸ் போட்டு வைக்கலான் இருக்கேன். அப்படியே வீட்டு தோட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் செஞ்சுட்டு இருக்கேங்க. வாரத்துல ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை சுத்தம் செய்யறதுக்குன்னு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளீன் பண்ணுவாங்க, அவ்வளவுதாங்க. தண்ணீர் எப்பவும் போல ஒரு 2 நாட்களுக்கு ஒரு தடவை விட்டா போதும். ஏன்னா வந்து சைட்ல வந்து சுவர் இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஈரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் உணராதுங்க. அதனால 2 நாளைக்கு தாங்கும். அதனால 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டாவே போதுங்க. நன்றி, வணக்கம்.